ஏன் பாப்பா? என்னமோ புரட்டாசி முடிஞ்சு விருந்து புரட்டாசி முடிஞ்சிருச்சுல, இவ்வளவு ஒரு மாசமா சாப்பிடலீங்கனால இன்னைக்கு நான்வெஜ் விருந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இலைய தண்ணி ஊற்றி தடவிட்டு இருக்கிற நானு. ஆமாங்க நண்பர்களே, நேற்று இந்த 2 நாளைக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இப்போ ஐப்பசி 2ஆம் தேதி நாம் கோழி எடுக்கணும், ஆடு எடுக்கணும், நத்தங்குடல் எடுக்கணும். அப்புறம் பார்த்தா வேலை இருக்குதுன்ட்டு ஒன்றுமே வேண்டான்ட்டு எங்கள் மருமம் போயிட்டு அப்படி. அப்புறம் எங்கள் இளவரசன் வரன்னு நேற்று பிடிச்சி சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் ஆளையே காணோம். சரி, தீபாவளி அன்னைக்கே நாங்கள் எப்பவுமே தீபாவளி அன்னைக்கெல்லாம் எந்திரிச்சு கோயிலுக்கு தான் போவோம். நான்வெஜ்ஜே செஞ்சதில்ல. இப்போ இவங்க அப்பா சக்தி அவர்கள் தான் வந்து அங்கே சாப்பிட்டு பழக்கத்தினால நான்வெஜ் செய்யலாம்னு சொல்லி இப்போ 2-3 வருஷமா செய்யறோம். இப்போதான் அதுவும் என்னமோ அங்கே அப்படித்தான் நோம்பிக்கு செய்கிறாங்கிறாங்க. அப்படி செய்கிறீங்களா நண்பர்களே? நான்லாம் வந்துங்க சுத்தமாக வலிச்சு விட்டுங்க. நாங்கள் சாமி கோயிலுக்கு காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு வந்துட்டு வடை பாயாசம் தான் செய்வோம் எப்பவுமே. அப்புறம்தான் அது தீபாவளியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்படியே செய்கிறனாலும் செய்வோம். என்னமோ இப்படி செய்கிறாங்க இவங்கெல்லாம். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்னென்னா சூடான இட்லி, தக்காளி குழம்பு. கரண்ட்டே வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். 9 மணிக்கு பக்கமாக தான் நேற்று நைட்டு போன கரண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் குழம்பு அவசரமாக வச்சேன். 2 நாளாமே ஃபுல் நைட்டு கரண்டே இல்லைங்க. இட்லி சூப்பராக இருக்குது. தக்காளி நேற்று அவசரமாக ஊற வச்சுட்டு பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு உங்கள் அப்பா கடையில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டாரு. ஏன்னா விரதம் இருந்து எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு டயர்டாக இருக்குன்னு கடையில் அரைச்சிட்டு வந்து இப்போ இட்லி செஞ்சாச்சு. ஆமாங்க நண்பர்களே, இட்லி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா. இட்லி தான் எனக்கு பிடிக்கும். இட்லி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. வாங்க நண்பர்களே. ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஆமாங்க, அந்த கடையில் ஒரு அவசரத்துக்கு நைட்டு சரி என்னடா பண்ணுறது, ஏதோ ஒன்று சாப்பிட்லான்னு வாங்கிட்டு வராங்க. அது எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. சண்டே ஸ்பெஷல் இட்லி தக்காளி குழம்பு. காலையில் சாப்பிடலாம் வாங்க. மதியத்துக்கு என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். நான் நாகருக்கு சாவல் விட்டுருக்குறேன், அதை அறுத்துக்கலாண்டா அப்படின்னு. நாளைக்கு நோம்பினால் அறுக்கலாமா வேண்டாமா அதுவும் தெரியலிங்க. எனக்கு பயமாக இருக்குது. அறுக்கலாமா என்னன்னு சொல்லுங்க நண்பர்களே. ஓகே, பாய், வணக்கம். சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க மறக்காம. புரட்டாசி பிடிச்சவங்க கண்டிப்பாக இன்னைக்கு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நிறைய பேர் புரட்டாசி பிடிக்கிறீங்க. நான் நேற்று கோயிலுக்கு போகிறேங்க, அவ்வளோவா கூட்டம் இல்லைங்க. இதே புரட்டாசி சனிக்கிழமையில் அப்படி இளமோதுறாங்க. அவ்வளோ கூட்டம். பெருமாள் சாமி கோயிலில் சேன்னு இருக்குது. அப்படி மக்கள் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. ஆனால் நேற்று ஒரு அளவுக்கு தான் இருந்தது. அப்பவும் நான் போய் சரி இருந்தோம் இந்த வாரம் போய் கும்பிடணும் அப்படின்ட்டு நான் போய் அர்ச்சனை வச்சுட்டு குழந்தைக்கெல்லாம் நான் கும்பிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. ஆனால் நேற்று கூட்டம் இல்லைங்க. நேற்றுங்க இதுக்கு உளுந்து நீ அதிகமாக போட்டு எங்கள் அம்மா பேசிட்டு இருந்துச்சு. கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பரவாயில்ல. எனக்கு என்னமோ பார்த்தா ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது. சரி பரவாயில்ல, கரெக்டாக இருந்தால் நல்லது. சரிங்க நண்பர்களே, நானும் போய் சாப்பிட்றேங்க. நான் மணி 10க்கு பக்கமாக ஆகுது. வணக்கம்.